கோட்டை நாடார் சங்க செயலாளர் 1ஆம் தேதி எனது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சங்க தலைவர் ஊழல் செய்கிறார், அதை விசாரிக்கவும் அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அதை தலைவரோட சொன்னேன். 5ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில், மாதாந்திர கூட்டத்தில் சொன்னேன், தலைவர் ஊழல் பண்றீங்களா, வரவு செலவு கணக்கை காமிங்க அப்படின்னு. தலைவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் கணக்கே காமிக்க மாட்டேன் அப்படின்னு வாய் வழியாவே சொல்லிட்டாரு. நாங்க எவ்வளவு வற்புறுத்தியும் எதுவும் பதில் சொல்லவே மாட்டார். நான் வரவு செலவு கணக்கு காட்ட மாட்டேன். 4 வருஷ கணக்கை அவர் காமிக்கவே இல்லை இதுவரை. அதனால யாருக்கு வரவு செலவு கணக்கு கேட்டாலும் உடனே சங்கத்தை விட்டு நீக்கப்படுகிறார்கள். அதனால் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டினோம். பொதுக்குழுவை கூட்டி தலைவரை வர சொல்லி கூப்பிட்டதற்கு தலைவர் வரவில்லை. மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். எல்லார் முடிவும் தலைவரை நீக்கவும் அப்படின்னு எல்லா நிர்வாகிகளும் சொன்னாங்க. அதன்படி ஒருமனதாக தலைவரை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின்படி தலைவர் நீக்கப்பட்டார். ஊத்துக்கோட்டையில் இருக்க நிர்வாகிகள் அனைவரும் நீக்க போறதாக ஒரே இது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நாடார் உறுப்பினர் இருக்கிறாங்க. ஆனா ஊத்துக்கோட்டையில் இருக்கிற நாடார்களை நீக்கிறாரு. அது ரொம்ப கேவலமா இருக்குது. இது நாடார் சங்கம் அத்தனையும் ஊத்துக்கோட்டை நாடார் சங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்த சங்கத்தில் மீண்டும் உறுப்பினராக சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் அவரை மீண்டும் பொதுக்குழு நிர்வாக கூட்டி நீக்கிறாரு. நான் பொதுக்குழு கூட்டி அவரை நீக்கியிருக்கிறேன். அதனால் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து நாடார் சங்கங்களும் ஊத்துக்கோட்டை நாடார் சங்கத்திற்கு எங்களை மீண்டும் சங்கத்தில் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.